அஸ்மத் குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் நேற்று 17-18வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அவன் உலகம் போற்றும் கள்ளக்காதலன் கண்ணன் என்றும், அவன் கண்ணன் இடைச்சேரி சிறுவனாக அழகு சௌந்தரியத்துக்கு எல்லை நிலமாக அவன் யோகிகளின் ஹிருதயங்களில் வசித்து இன்னும் பரம சௌலபியத்துடன் கோபியர்களின் காலடியில் ஊடல் காரணமாக விழுந்து கிடப்பான். அவன் அகில புவனங்களிலும் அனைவரையும் மகிழ்விக்கும் இணையில்லாத சௌந்தரிய லாவண்ய அழகு படைத்தவன் என்று தெரிவித்தார். இன்றைக்கி 19வது ஸ்லோகத்தில் அவன் காயாம்பூ வண்ண கார்மேக வண்ண சின்னஞ்சிறு குழந்தை, வசீகர குழந்தை என்கிறார். அத்யந்த பாலமதசி குசும பிரகாசம் திக்வாசசம் கனகபூஷண பூஷிதாங்கம் விஸ்ரஸ்தகேஷம் அருணாதரமாயதாட்சம் கிருஷ்ணம் நமாமி மனசா வசுதேவசூனூம். அத்தியந்த பாலம் அதசி குசும பிரகாசம், சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தபோது கண்ணன், அதுவும் ஆடைகள் எதுவுமே இல்லாமல் பிறந்த மேனியனாக குட்டி பாப்பாவாக இருந்தபோது எவ்வளவு கொள்ளை அழகாக இருந்தான் தெரியுமா? அவன் காயாம்பூ வண்ணத்தில் ஒளி பொருந்தி கரு நெய்தல் பூ மாதிரி அழகாக திகழ்ந்தான். கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், எடுத்துக்கொள்ளில் மருங்கை இருத்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தை பாய்ந்திடும், மிடுக்கில்லாமையால் நான் மெலிந்தேன் நங்கா என்ற ஆழ்வார், பெரியாழ்வார் யசோதை பாவத்தில். அப்படி தொட்டில் விடும்போது அவ்வளவு அழகாக இருப்பான். தங்க நகைகள் ஆபரணங்கள்லாம் அவனுக்கு அலங்காரமாக அணிவிக்கப்பட்டிருந்தன. அவன் கேசங்கள் சுருளாக கலைந்து ரொம்ப இன்னும் அழகு சேர்க்கும். அவன் உதடுகள் அப்படி அருணோதய சூரியன் போல சிவப்பாக இருந்தது. கண்கள் நீண்டு அகன்று விஷாலமாக இருந்தன. வசுதேவர் ஈன்றெடுத்த தவப்புதல்வன் அந்த குழந்தை பாலகிருஷ்ணனை மனத்தினால் நினைத்து 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 அடியேன் வணங்குகிறேன் என்கிறார் சுவாமி. அத்யந்த பாலமதசி குசும பிரகாசம் திக்வாசசம் கனக பூஷண பூஷிதாங்கம் விஸ்ரஸ்தகேஷ அருணாதர மாயதாட்சம் கிருஷ்ணம் நமாமி மனசா வசுதேவசூனூம். அத்தியந்த பாலம், சின்னஞ்சிறு குழந்தை, அதசி குசும பிரகாசம், காயாம்பூ போன்ற காந்தி உடையவன், திக்வாசசம் திசைகளையே ஆடையாக கொண்டவன், அதாவது ஆடை அணியாதவன், கனக பூஷண பூஷித அங்கம் பொன் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட திருமேனி உடையவன், விஸ்ரஸ்த கேசம் முடியாத குழலை உடையவன், முடியல அப்படியே பறந்துருக்கு குழல், அருண அதரம் சிவந்த சூரியன் போன்ற உதடுகள், சிவந்த சூரியன், ஆயத அக்ஷம் பரந்த கண்களை உடையவன், வசுதேவ சூனும் வசுதேவர் பிள்ளையாகிய கிருஷ்ணனை மனசா மனத்தால் நமாமி நமஸ்கரிக்கிறேன் என்கிறார் சுவாமி ஸ்ரீ லீலாசுகர். அடுத்த 20வது ஸ்லோகத்தில் அவர் அழகன், வசுதேவ குமாரன், வசுதேவரின் புண்ணியத்தின் பயனாக அவதரித்தவன் என்கிறார். அஸ்தாங்கிரிணிக்வணித கங்கண கிங்கிணீகம் மத்தியே நிதம்பமவலம்பித ஹேமசூத்திரம் முக்தாகலாப முகுளீகிருதகாகபக்ஷம் வந்தாமஹே விரஜசரம் வசுதேவ பாக்யம். ஹஸ்தாங்கிரிணிக்வணித கங்கண கிங்கிணீகம் மத்தியே நிதம்பமவலம்பித ஹேமசூத்திரம் முக்தாகலாப முகலீகிருத காகபக்ஷம் வந்தாமகே விரஜசரம் வசுதேவ பாக்யம். கண்ணனை பெற்ற வசுதேவர் எத்தனை பாக்யசாலி, எத்தனை பாக்யவான். ஆயர்பாடியில் அவன் சின்னஞ்சிறு குழந்தையாக வலம் வந்த அழகுதான் என்ன! அவன் கைகளில் கங்கணங்களும் கால்களில் கொலுசுகளும், அவன் நடந்து வரும்போது ஜல் ஜல் ஜல்னு சத்தமும், ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம்னு அவன் போகிற இடத்துலலாம் சங்கு சக்கரம் பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அவன் இடுப்பு மத்தியில் கட்டிருந்த அந்த தங்க ஒட்டியானம் தொய்வுற்றிருந்தது. அவன் கேசங்கள் குவித்து கட்டப்பட்டு அதன் மீது ஒரு முத்துவடம் சுற்றப்பட்ட அலங்காரம் செய்யப்பட்டிருந்தான்.
ஒரு போனி டெயில் மாதிரி கட்டிருந்தார். வசுதேவர் பெற்ற அந்த பாக்கியத்தை அந்த கண்ணனை அடியார்களாகிய நாங்கள் வணங்குகின்றோம் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி ஸ்ரீ லீலாசுகர். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.